இந்த உடச்சி ஊற்றின முட்டைக்கறி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக கடுகு பொடியட்டும். கடுகு பொடிஞ்சிட்டு இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், இது ரெண்டும் வெடிக்கட்டும். இது கூட இப்போது ஒரு 2 கை நிறையா சின்ன வெங்காயம், அதை வந்து பாதி பாதியாக வெட்டி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துடலாம். 1.5லேருந்து 2 கை அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், அதை கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் வதக்கிடலாம். எண்ணெயில் வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு. இப்படி வதக்கிட்டு இருக்கும்போதே இதில் கொஞ்சம் வாசனை பொருள் நம்ம சேர்த்துடலாம். அது என்னென்னா கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், கிராம்பு. ஏலக்காவை தட்டி வச்சுக்கோங்க. இதை சேர்த்து இதை வதக்கிடலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். ஸோ அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி, நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளி இருந்தால் 2 தக்காளி போதும். அந்த தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு இந்த வெங்காயத்து கூட நம்ம சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். உப்பை சேர்த்து இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இதை வந்து ஒரு 1 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்போ தான் இந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ மூடி அது வெந்துட்டுருக்க சமயத்தில் ஒரு 2 துண்டு சின்ன துண்டு தேங்காய், இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு தக்காளி எல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை போய் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கியிருக்கு பாருங்க. இதை வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், சில்லி பவுடர், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த மசாலாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் அதை சேர்த்துலாம். தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துலாம். சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்த்துருக்கோம். தேங்காய் சேர்த்ததுனால இந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்துலாம். இது வந்து ரொம்ப, அதாவது குழம்புன்னு சொல்கிறத விட செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா வேறு முட்டை சேர்ப்போம், அது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம், அதாவது எண்ணெய் நல்லா பிரிகிற அளவுக்கு வேக வச்சிடலாம். எண்ணெய் பிரியட்டும், நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சிருக்கு. அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து, தேங்காய் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா சுண்டி வரும்போது தான் நல்லா வாசனை டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 5 முட்டை, இந்த 5 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு ஊற்றிக்கோங்க. இந்த முட்டைக்கறி செய்கிறதுக்கு அடி வந்து அகலமான பாத்திரம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி பாத்திரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 5 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். முட்டை ஊற்றின உடனே கிண்டி விட்டுறாதீங்க, உடஞ்சி தூளாயிரும். அந்த குழம்பு ஃபுல்லாக முட்டையாயிரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ லைட்டாக அந்த கரண்டி வச்சு மெதுவாக அதை திருப்பி போட்டுக்கலாம். எல்லா முட்டையும்
திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டுட்டு மல்லி இலை கொஞ்சமாக பொடி பண்ண மல்லி இலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அதை மூடி வச்சிடலாம். மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மல்லி இலையோட வாசனை எல்லாம் நல்லா இறங்கி குழம்பு சூப்பராக இருக்கும். இது ஒரு செமி கிரேவி பக்குவத்தில் தான் இருக்கும். குழம்பு அப்படியே தண்ணியாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது. இது சப்பாத்தி அப்புறமா சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முட்டைகோஸ் பொரியல். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு இதை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா போதும். அந்த பாசிப்பருப்பை தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த பாசிப்பருப்பு சேர்க்குறதுனால கோஸ் பொரியல் சாப்பிடும்போது நல்லா கடிப்பட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது முட்டைகோஸ் கேபேஜ் அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. இது ஒரு 200 கிராம் கேபேஜ் இருக்கும். இப்போ இந்த கேபேஜ் எல்லாம், அதாவது துருவின கேபேஜ், சின்னதாக துருவின கேபேஜ் எல்லாம் முட்டைகோஸ் எல்லாம் சேர்த்துலாம். இப்போ கோஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இதை வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் கோஸ் நல்லா வேகும். ஸோ இப்போ மூடி வேக வச்சுட்ருக்க நேரத்தில் ஒரு 4 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் மிக்ஸி ஜார்லேயோ இல்லாட்டி இடி உரலையோ சேர்த்து நல்லா நரன்னு தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இந்த கோஸ் வெந்ததுக்கப்புறமா நம்ம தட்டி எடுத்து அந்த பொருட்களை இதில் சேர்த்துடலாம். மிதமான தீயில வச்சு வேக வைங்க. பெரிய தீயிலனா அடியில் கரிஞ்சு போயிடும். மிதமான தீயில குக் பண்ணும்போது அந்த கோஸ் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தட்டின பொருட்களை சேர்த்துட்டு உப்பு, பொரியலுக்கு தேவையான உப்பையும் போடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு திரும்பவும் இதை மூடி வச்சிடலாம். மூடி கோஸ் வேகிற அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். எப்போவுமே ஒரு பொருளை மூடி வேக வைக்கணும், மூடியே வச்சிடக்கூடாது. இடையிடையே கொஞ்சம் திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் எல்லா பக்கமும் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இந்த பொரியல் ரொம்ப சுலபமாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயிலே வதங்கிறதுனால. இப்போது நல்லா அந்த கோஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா இடையிடையே கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக தேங்காய் துருவல், ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுவையான முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி உடைச்சி ஊற்றின முட்டைக்கறியும் முட்டைகோஸ் பொரியலும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.